நீ பிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாத நிகழ்ச்சியில் பார்க்க போகிற படம் செம்பியன் மாதேவி. செம்பியன் மாதேவி. உண்மையாகவே இந்த டைட்டில் ஒரு பொயட்டிக்கா, ஒரு நாவல்ட்டியா. உண்மையாக அந்த படத்தோட கதையும் கூட இந்த கிராமங்களில் நடக்கிற இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணிக்கிறது, அதனால் வர்ற இன்னல்கள், அதனால் வர்ற ஆக்ரோஷங்கள், அதனால் வர்ற கொலை இத்தியாதிகள் அதை தான் பேசியிருக்குது. உண்மையாக அந்த படத்தை வந்து இயக்குன லோக பத்மநாபன், அவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர், அவர் தான் இந்த படத்தோட இசையமைப்பாளர், அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர், அவர் தான் இந்த படத்தோட கதாநாயகர். நீங்க ஒண்ணு டக்குன்னு அவர் தான் இந்த படத்தோட ரசிகரும் கூடவா அப்படின்னு கேட்டுறாதீங்க. வராங்க. ஆமா, அந்த பக்கம் தான், கடலூர் அந்த ஏரியா தான், அவரு பண்டுட்டி கடலூர் இந்த ஏரியா தான். நான் கேட்டப்போ சொன்னாரு, இந்த கதையை கிளைமாக்ஸ்ல மட்டும் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. என்ன அப்படின்னா, ஒரு காதலன், அவர் தான் ஹீரோ, அவருக்கு ஒரு காதலி, காதலனும் காதலியும் பிரிக்கணும்ட்டு அந்த ஏரியா ஜாதி அரசியல் தலைவர் வந்து ஆட்களை ஏவி விடுறாரு, அவளை தீர்த்து கட்டிடுங்கடா அப்படின்னு. போறவனுங்க தீர்த்து கட்டிட்டு வரணும். ரேப் பண்றானுங்க, அவனுங்க எல்லாம் இவரோட நண்பர்கள். ஒரு நண்பனோட காதலியே ரேப் பண்ணுவானா? இந்த இடத்துலதான் அவருடைய வன்மம் வந்து மாற்று சாதியினர் மீது வந்து கொஞ்சம் தூக்கலா தெரிஞ்சுது. மற்றபடி படம் வந்து அழகா போயிட்டு இருந்தது, நல்லா இருந்தது. அதாவது இவர் ஒரு புதுமுகம் இல்ல யாருமே செய்ய மாட்டாங்க. அது ஒரு ஜாதியை வந்து நீங்க வந்து தரம் தாழ்த்தி காட்டணுங்கிறதுக்காக அப்படி காட்டின மாதிரி இருந்தது. சில பேர் துரோகி நண்பன் இருக்காங்க. இல்ல இருக்காங்க, துரோகி நண்பர்கள் இருக்காங்க. பட் இது ஒரு ரெண்டு சாதிக்குள்ளார உள்ள மோதல்ல வந்து இந்த விஷயத்த வைக்கிறப்போ கொஞ்சம் நம்மளாம் துரோகி நண்பனை பார்க்கல அப்படி சொல்லுங்க. அதான் கதை என்னன்னா, ஒரு கிராமம் ஓப்பனிங்க, ஒரு இளைஞனை கழுத்தறுத்து போடுறாங்க, யாருன்னு தெரியல. கட் பண்ணா அவங்க அப்பா பிள்ளைய கொண்டது யாருன்னு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்காரு. அது ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த பையன், அவருடைய தங்கை, அதை தான் நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த பொண்ணு விலகி போகுது. அவங்க அப்பா மாடு முட்டின்னு ஒரு கேரக்டர், அவரு ஹீரோ வீட்டுல கோழி பண்ணையில வேலை பார்க்குறாரு. ஹீரோவோட சித்தப்பா இன்னும் சொந்த பந்தங்கள்லாம் அந்த சாதியினரை கண்டாலே கல்லால் அடிக்காத குறையா பார்க்குறாங்க. இப்போ துண்டெடுத்து கீழே வைடான்னு ரேக்கிங்லாம் பண்ணுறாங்க. இவர் போய் தான் சமாதானப்படுத்துறாரு சித்தப்பாலாம். எப்பா சித்தப்பா இந்த காலத்தில் இருக்கீங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கட் பண்ண இந்த பொண்ணை இவர் லவ் பண்ணுறாருங்கிறது ஊருக்கு தெரியுது. ஒரு நாள் 4 முக்கு ரோட்டில் வச்சு அந்த பொண்ணுகிட்ட வந்து நில்லு அப்படின்றாரு. நிற்காம போகுது. அந்த டைம் வந்து கைப்பிடிச்சி இழுத்துடுறாரு. அதாவது இந்த மாதிரி கொலை இவரும் செத்துடக்கூடாது, இல்லை நம்ம செத்துடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு எச்சரிக்கையாக தான் காதலிக்க மறுக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் ஏற்கனவே ஒரு இழப்பு, அண்ணன். ஸோ அவருக்கு ஏன் என்ன இழப்புனா, அந்த பையன் வந்து ஒரு காதல், அவர் மேல் சாதி பொண்ணை காதலிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால வெட்டி போட்டாங்க அந்த பையனை. இப்போ அதே மாதிரி நடந்துடக்கூடாது, இந்த பொண்ணு எச்சரிக்கையா இருக்குது. ஆனா இளங்கன்று பயம் அறியாதுன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, சீன்ல கொஞ்சம் முதியவராக தெரிகிறாரு இந்த கதைக்கு. ஆனாலும் வந்து இளங்கன்று பயம் அறியாதுன்னு அந்த பொண்ணை துரத்துறாரு. அப்போ நீ வடக்கு தெரு பையன் தானே அப்படின்னு சொல்லி போலீஸ்காரன் வந்து ஓங்கி அறையிறாப்புல இவரை. அதுலயும் இயக்குனரோட அந்த சாதி வன்மம் தெரிஞ்சு. ஒரு பெரிய இடத்து பையனா அவ்வளவு சீக்கிரம் போலீஸ்காரங்க கைய வச்சிட மாட்டாங்க ஊர்ல எல்லாம். இங்க சிட்டில நம்ம யாரு என்னன்னு தெரியாது. மேல் சாதிக்காரன போலீஸ்காரன் அடிக்கிற மாதிரி ஒரு சீன், ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. அங்கதான் நமக்கு வந்து சாதிய வன்மம் தெரியுது. அது கரெக்ட் தலைவா. நீங்க வந்து இப்போ பாரஞ்சித்தை காட்டிலும் மாரி செல்வராஜை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, அவர் வந்து நியாயமா நடக்கிற உண்மைகள், சாதிய கொடுமைகளை அந்த அளவுல காமிக்கிறாரு. அவரே மாமன்னர்ல கொஞ்சம் ஜாஸ்தி காமிச்சிருந்தாரு அந்த படம், அதனாலதான் கொஞ்சம் புறக்கணிக்கப்பட்டது. இந்த படமே தெரியுமா உங்களுக்கு? இவர் பேசி 3 நாள்ல படம் கூட்டமே வரல. இப்போ வந்த ஜெயிச்ச பிறகு, அது மெட்ராஸ் ஜெயிச்ச பிறகு ரஞ்சித் பேசினாரு, கொஞ்ச நாள் கழிச்சு பேசினாரு, இவர் உடனே பேசினாரு. இப்ப கூட்டம் ஆள் இல்லாம அடிக்குது. பாவம், அது வேற ஏதோ முஸ்லீம் இஸ்லாமிய சமூகத்தினரும் தேவர சமூகத்தினரும் தான் அவங்களை காவந்து பண்ணாங்க அன்னைக்கு லாரியிலேருந்து விழுந்தவங்கள. அதை நீங்க கதையிலேயே வைக்கல. ஏங்க ஒரு படைப்பாளிக்கு அது சுதந்திரம் உண்டு. இன்னொரு பெரிய இருப்பாங்க, நான் எழுதின கதை சொல்லி போட்டு வெளுத்து விட்டாருப்பா, யாரும் தெரியல. ஆனா ஆமா, அது ஒரு நல்ல படம். சாகித்ய விருது பெற்றவர் அந்த சோதர்மன். என் புக்ல பாருங்க, நான் 3-4-5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கேன்.
பாருங்க எல்லா டீட்டெயிலா பக்கமா அவர் எடுத்து வச்சதெல்லாம் என் book எழுதி வச்சிருக்கேன் பாருங்கன்றாரு. அதுல நான் சொன்ன இந்த விஷயத்தை விட்டாருங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா நான் என் கதையை திருடிட்டாருன்னு சொல்ல மாட்டேன்னா அவரும் நாசுக்கா பேசியிருக்கிறாரு. மாரி செல்வராஜ் எவ்வளோ தில்லாலங்கடி வேலை பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அப்பா இல்லன்னு காமிச்சார் படத்துல. இது உண்மை தழுவிய கதைன்னா அப்பா இல்ல. இவரோட கதைன்னு வேற சொன்னாரு. இவரோட கதை நான் ஆனா பார்த்த அப்பா கதையில பார்த்த கதைனா கூட அப்பா இல்ல. ஆனா அப்பா இருக்காரு. அக்கா ஒண்ணு அந்த லாரியில இறந்து போற மாதிரி காமிக்கிறாரு. அந்த அக்கா சொந்த அக்கான்னு. சொந்த அக்கா. சரி ஓகே. அது படம் வந்துச்சு. விடுங்க, அது நம்ம இப்ப வாழையை தான் விமர்சனம் பண்ணிட்டோமே. ஆமா. இப்போ செம்பியன் மாதவிக்கு வருவோம். உண்மையாவே செம்பியன் மாதவி இப்போ அந்த பொண்ணும் பையனும் இறுதியில சேர்ந்தாங்களா செத்தார்களா? காதல் இதுதான். நீ அழுத்தி சொல்றது தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இதுதாங்க இந்த படத்தோட கதை. இதுல வந்து செம்பியன்கிற ஊரு, அது பண்ருட்டி கடலூர் மாவட்டத்துல இருக்கா, பண்ருட்டி பக்கத்துல. அந்த ஊர்ல இந்த பொண்ணு மாதேவி கேரக்டர். இவர் வந்து வீரா. வீராவுக்கும் மாதேவிக்கும் இறுதியில காதல் திருமணம் கைகூடியதா இல்லையா ஊர்காரங்க எதிர்ப்பெல்லாம் தாண்டி அப்படிங்கிறதான் கதை. ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. நம்ம அந்த கிராமங்களுக்கு நம்மளை கூட்டு போற மாதிரி. இவர் தான் மியூசிக். சில இடங்கள்ல கொஞ்சம் இதுவா இருந்தாலும் பாடல்கள்ல பிரகாசமா இருக்குது மியூசிக். இந்த படத்தை வந்து ஒளிப்பதிவாளர் ராஜேந்திரன் அவர் சிறப்பா பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து மொசக்குட்டின்னு நம்ம ஜெய்பீம்ல வருவாப்புல, அவர் வீடு வீடா வந்து கள்ள தொடர்புகளுக்கு கோலச்சிட்டு இருக்காரு இதுல. அது மாதிரி நாயகனோட சித்தப்பா சாதி வரியா வர்ற அந்த மணிமாறன் ஒரு நடிகர் நல்லா நடிச்சிருக்கிறாரு. சித்தப்பா இல்ல, சித்தப்பாவோட தலைவரா வர்றாரு மணிமாறன். சித்தப்பா கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்குது. அதான் ஹீரோவோட சித்தப்பா. இந்த டைரக்டர் கம் ப்ரொடியூசர் கம் ஹீரோ இசைக்கல்லூரியில 4 ஆண்டுகள் பயின்றுட்டு தான் இசையமைச்சிருக்காரு. சும்மா ஒன்றும் அஸ்தாவது யானையா அவனு முயற்சி பண்ணல. லோகபத்மநாபம் பயிற்சி எடுத்துட்டு தான் போட்டிருக்கிறாரு. உண்மையாவே மெல்லிசை ததும்புற பாடல்லாம் இருக்குது. பின்னணி இசையில இன்னும் கொஞ்சம் சோபிச்சிருக்கலாம். உண்மையா புது ஆளுங்கிறத நம்ப முடியல. கே ராஜசேகர் தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு. உண்மையா நம்ம காலங்காலமா பார்த்துட்டு இருக்கிற இந்த சாதிய பாகுபாடு, காதல்களை பிரிக்கிறது, ஆணவ கொலை, இதெல்லாம் எதிர்த்து இந்த படம் வந்து பேசியிருக்குது. செம்பியன் மாதேவி வந்து இந்த இயக்குனர் நினைச்சா ஒரு மாரி செல்வராஜ் மாதிரி வரலாம். அந்த அளவுக்கு இருக்குது டேலண்ட். ஆனா நான் சொன்னல ஒரு 2 பாயிண்ட். காதலிய கற்பழிக்கிறது, அதான் நண்பனோட காதலியை கற்பழிக்கிறது. கொலை தாங்க பண்ணுவானுங்க. அவன் பயந்து பண்ணுவான். அதுவும் ஊர்ல. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த போலீஸ்காரன் பெரிய இடத்து போய் அடிக்கிறது, இந்த 2 மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்தா மாரி செல்வராஜ் மாதிரி வரலாம். இல்லன்னா ரஞ்சித்தா பேர் எடுக்கலாம். நன்றி. ஆமா, செம்பியன் மாதவி உண்மையா சிறப்பான ஒரு ரசிகர்களுக்கான தேவி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.